அப்படின்னு எங்க அக்கா என்கிட்ட சொல்லுது. ஆமா. நான் எங்க அக்கா கட்டிச்சோறு கட்டின்னு ஊரு ஊரா பொண்ணு பார்த்து வரோம். பொண்ணு பார்த்தேன் எனக்கு நான் எங்க அக்கா போய் பாக்குறேன். எந்த ஊர்லயும் பொண்ணு பிடிக்கல. ஒரே நேரு கொடுங்காலூர்ல வந்து நிக்கிறோம். கொடுங்காலூர்ல நிக்கும் போது அங்க நிக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க என்ன சொல்றாங்க, ஏம்பா காவேரி பக்கத்துல நாடகமா, அந்த நாடகத்துல நிறைய பொண்ணுங்க வந்து ஆடுதான், அது உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அக்காவும் கட்டிச்சோறு கட்டிங்க நடு கூட்டத்துல உக்காந்துங்கிறோம். அப்பதான் ஒரு பொண்ணு வந்து ஆடுறா, திண்டிவனத்து பக்கத்து பொண்ணு. வெள்ளை பாவாடை கருப்பு தான் நந்தினி. திண்டிவனத்துக்கு அடுத்தது அங்க இருக்குது நல்லாளுத்து பொண்ணு. அவ வெள்ளை பாவாடை கருப்பு தாவாணி போட்டுக்கணும் ஆடுறா. அவளை பார்த்த ஒண்ணு ஆசை கிளப்புது. அப்படியா? உடனே அகாடி அக்கா அந்த வெள்ளை பாவாடை கருப்பு தாவாணி போட்டு கூத்தாடுறாளே, அந்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லிட்டேன். உடனே அக்கா 10,000 ரூபாய் கட்டை எடுத்து கொடுக்குது. இருந்தாலும் வெளியூர்காரன் ஏற முடியுமா? இல்ல நாடு கொட்டாவில கூட முடியுமா? உடனே பயந்துக்கு போய் பிச்சுக்கான்னு கொட்டா பின்னாடி போய் கீத்த ரெண்டா விரிச்சேன். அங்க பிரிச்சுட்டு உள்ள தலைய விட்டேன். ஏன்பா இந்த கம்பெனிக்கு மிருதங்கார நிர்வாகி யாரு அப்படின்னு கேட்டேன். மிருதங்கார நிர்வாகினே அவரு மட்டும் என் கண்ணுல காட்டுப்பான்னு. அவன் மட்டும் என் கண்ணுல கேட்டான் மிருதங்காரன். அவனை பூதிக்கால வச்சு புதிக்கால வச்சா இல்ல ஆம்பளை இல்ல அவரு. அவரு ஆம்பளை இல்லக்கா. ஆட்டம் முடிகிற வரைக்கும் மகான 2வது என்னுடைய வார்த்தையை வெளியில வர வந்துச்சு. என்ன செய்யணும் வந்தா முடிச்சிடும். நான் பேசுறேன் பாத்துக்கலாம். உடனே என்ன செய்த 10,000 ரூபாய் கட்ட புடினாரு. எதுக்கு பண்ணி காட்டாரு, அந்த வெள்ளப்பாவோட கருப்பு தான் போட்டுங்குது. அந்த பொண்ணை கையை பிடிச்சி கொடுனாரு. உடனே கையை பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஏய் வாடி வாத்தா என்ன மாதிரி நான் யாரு தெரியுமா? வாத்தா நான் பொட்ட ரவுடி. ரவுடி பாது ஒரு ஏத்து விட்டுட்டோம். பொண்ணை பார்த்த உடனே ஏத்திட்டு போனா அந்த பொண்ணை வீட்டுக்கு தான் ஓட. அந்த ஓட அந்த சப்பாத்தி புல்லு செடியில பழம் நிறைய சப்பாத்தி முள்ளுல அந்த பழம் பழுத்து இருக்கும். அங்க போயிட்டு அந்த பொண்ணு இப்படின்னா ஒரு ஒண்ணுக்கு போறேன்றா. ஒரு பொண்ணு கூட ஆம்பளை போக முடியுமா? எதுக்கோ போயிட்டு வாமான்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு போறா. பொண்ணுக்கு போற மாதிரி போயிட்டு சப்பாத்தி பழத்தை புட்டு உடனே நானுங்க என் பொண்டாட்டி 3 பேரும் போனோம். எங்க அக்கா சாப்பாடு போட்டு அது திண்ணை மேல படுத்துக்கிச்சு. இவளை போயிட்டு போடுறி அப்படின்னா முக்காத வச்சுன்னு உட்காந்துங்கிறா. நான் அப்படிக்கிறேன் உள்ள படுக்க கூடாதுன்றா. நான் வீட்டுக்கு தூரமாகுது உள்ள படுக்க கூடாது. அதனால அந்த வீட்டுக்கு பொண்ணை கொண்டு வந்தேன். அந்த வீட்டு திண்ணை மேல விட்டா பூரா தள்ளி முட்டா 10,000 ரூபாய் என்ன ஆச்சு? 10,000 ரூபாய் கட்டுக்கு என்ன முதலாச்சு? அவங்க வீட்டுல பொண்ணுங்க இருப்பாங்க கட்டி கொடுக்காத. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம். எங்க அக்கா அது மாதிரி இருக்கா. எங்க அக்கா 13 வருஷம் கரும்பே அறிங்கிறா. நான் என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணாதுக்கிறா. கல்யாணம் ஆகாதுக்கிறா. ஓ மாமா சமாதானம். உடனே என்ன சொல்லிட்டேன், எங்கேயும் போய் படுத்துக்காத, யாரும் திண்ணமலை படுத்துக்காத. எங்க அக்கா கூட போய் படுத்து சொல்லுங்க. எனக்கு அப்பதான் தெரியுது இவன் ஆம்பளை பையன் பொம்பளை வேஷம் ஆடுறாம்பளுன்னு. நான் பொம்பளை நீதினு போனேன். இவன் ஆம்பளை பையன் ஊரா கூத்தாடி நானே எல்லாத்தையும் எங்க அக்காவுண்ட ஆயிட்டுக்கிறான். பையனை தேடி தேடி பாக்குறேன், பையன் கிடைக்கல. எங்க அக்கா பிள்ளையாரி வேஷம் போட்டு 10வது மாசம் ஒரு பிள்ளை பெற்றுச்சு. ஆம்பளை பிள்ளை பெற்ற உடனே மணிகார் தலாரி வராங்க.
உன் அக்கா கல்யாணம் ஆகல எப்படிடா புள்ள பிறந்தது நான் பிறந்த குறிப்பு எழுதணுமான்னு கேக்குறாங்க. நான் இதே மாதிரி போனேன். யாரு பேர் சொல்றது? காவேரி பக்கம் போனேன். நாடகத்துல ஒரு பொண்ணு வெள்ளை பாவாடை கருப்பு பாவாடை கட்டிக்கின்னு ஆடுனா, கருப்பு தாவணி போட்டுக்கினேன். அந்த பொண்ணை பொண்டாட்டிட்டு வந்த எங்க அக்காவுக்கு புள்ள குத்துறானா காரியம் மூஞ்சி மாட்டாங்க. அவளுக்கு 4 பேர் கூட டீ காயில போய் உட்கார முடியுமா? கூத்தாடி ஒரு பஞ்சாயத்துல போய் நான் உட்கார முடியுமா? கூத்தாடி பிறந்தா காரி மூஞ்சி தலாராண்ட என்ன சொல்லிட்டு வரேன்? எங்க அக்காவுக்கு பிறந்தது கூத்தாடிக்கு இல்ல, எங்க அக்காவுக்கு பிறந்தது என் புள்ள தான். கூத்தாடி கூத்தாடி ஒரு அக்காவுக்கு பிறகு உனக்கியா கூத்தாடி பிறந்தனா காரி தூக்கிடுவாங்களா? அதுக்கு நீ கூத்தாடி இல்லையா? அதனால தான் எங்க அக்காவுக்கு பிறந்தது என் புள்ள தான். ஏதோ சரி கணவர் ஐயோ நான் மறந்துட்டேனே. சாகலையா நீ? மறந்துட்டேன். மன்னர் மருந்து போச்சான்